SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோர் கண்காட்சி. இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த மலை பிராங்கா ஒண்ணு சொல்லணும்னா, நாங்க எதிர்பார்த்தது வந்து ஒரு 30 to 40 சென்டிமீட்டர் ஒரு நாள், அடுத்த நாள் ஒரு 10, அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். மொத்தத்துக்கு 400 இருந்து 500 மில்லிமீட்டர், அதிகபட்சமா 600 மில்லிமீட்டர் மழை தான் நம்ம எதிர்பார்த்தோம். திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் மழை படிப்படியாக தொடங்கும். பட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஈவெண்ட், மிகப்பெரிய ஈவெண்ட் வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் தான் இப்போதைக்கு கொஞ்சம் வல்னரபிள். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், இது குறிப்பா அந்த சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் ஒரு விண்ணப்பம், ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. பத்தனம்திட்டால நேத்தியும் வந்து நல்ல கனமழை பதிவாகி இருந்தது. இப்பவும் கனமழை சில பகுதிகளில் இருக்கிறது. அந்த பெரிய வழிப்பாதையில் செல்லக்கூடிய பக்தர்கள் மிக விழிப்புணர்வா செல்லணும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சவுத்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக வெதர்மேன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு திருநெல்வேலி, கன்னியாகுமரி அண்ட் தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல பரவலா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சார். இப்படி மழை பெய்யறதுக்கான காரணம் வந்து நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து மழை பெய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்ப பெஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த மழை எதிர்பார்த்த மழையா சார்? எதிர்பார்த்த மழை தான். இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த மழை பிராங்கா ஒண்ணு சொல்லணும்னா, நாங்க எதிர்பார்த்தது வந்து ஒரு 30 to 40 சென்டிமீட்டர்ஸ் ஒரு நாள், அடுத்த நாள் ஒரு 10, அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். மொத்தத்துக்கு 400 இருந்து 500 மில்லிமீட்டர், அதிகபட்சமா 600 மில்லிமீட்டர் மழை தான் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த காயல்பட்டினம் 96 சென்டிமீட்டர், 963 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது, அந்த மாதிரியானதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு மீசோஸ்கேல் ஈவெண்ட் மாதிரியான விஷயம். ஸோ அது வந்து ஃப்ராங்க்லி நம்ம சொல்லணும்னா நம்ம எதிர்பார்க்காத ஈவெண்ட் தான். பட் பரப்பளவுல மொத்தமா வந்து ஒரு எதிர்பார்த்தது வந்து ஒரு வைட் ஸ்ப்ரெட்டா, அதாவது பரவலான கனமழை வந்து திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம எதிர்பார்த்த நிகழ்வு தான். அது நடந்திருக்கு. இதுக்கு காரணம் வந்து ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கை ஒட்டிய பகுதிகளில் அப்படின்னு நம்ம இன்டர்வியூல கொடுத்திருந்தோம். அதே மாதிரி அந்த சுழற்சி எங்கே நகரல, கொஞ்சம் மேற்காக நகர்ந்து குமரி கடல் பகுதிகளிலே நிலை கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக ஏற்பட்ட காற்று குவிதல் தான் இதுக்கு மிகப்பெரிய காரணம். வளிமண்டலத்துல அந்த பர்டிகுலர் பகுதிகள்ல மேலடுக்குல மேற்கத்திய கலக்கத்தினுடைய இடர்பாடும் ஒரு பக்கத்துல இருந்தது. அது முழுமையாக இல்லை, பட் அது ஒரு ஃபேக்டரா இருந்தது. பிளஸ் அதோட கன்வர்ஜென்ஸ் சொல்லக்கூடிய காற்று குவிதல் தான் இதுல மிக பெரும் இது. அதே காற்று குவிதல் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, கிழக்கத்திய காற்றுல மாய்ஸ்சர், ஈரப்பதம் வந்து அதிகமாக இருந்ததுதான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அதாவது சென்னையில இங்க எப்படி மின்சாங் புயல் வந்து பார்த்தோம்னா பொறுமையா நின்று ஒரு நல்ல மழையை கொடுத்துட்டு போச்சு, அதே மாதிரி அங்கேயும் அந்த மேக கூட்டங்கள் வந்து நிலை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க சார். எக்ஸாக்ட்லி. ஓகே சார். இப்போ இந்த மழை வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் பக்கம் வந்து பார்த்தோன்னா இப்ப பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து ஹெவி ரெயின்ஸ் வந்து அங்க இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் இது எத்தனை மணி நேரத்துக்கு வந்து தொடரும் சார் இந்த மழை? திருநெல்வேலியில இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு இடைவெளி கிடைச்சிருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரலையும் ஒரு கனமழை எபிசோடு போயிருந்தது. இப்ப ஒரு சின்ன பிரேக்கப் இருக்கு. அதே நேரத்துல இப்ப தூத்துக்குடி மாவட்டத்துல கடலோர பகுதிகள்ல பாத்தீங்கன்னா, குறிப்பா திரும்பியும் அதே மாதிரி காயல்பட்டினம், திசையன் விலை, விளாத்திக்குளம், இந்த பகுதி, தூத்துக்குடியின் நகர பகுதிகள், இந்த பகுதிகள், இப்போ விருதுநகர் பகுதிகள்ல இங்கெல்லாம் வந்து கனமழை பதிவாகிட்டு வருது. அதே மாதிரி தேனி மாவட்டத்திலையும் வரக்கூடிய நேரங்கள்ல மிதமானது முதல் கனமழை, மதுரை மாவட்டத்துல மிதமானது முதல் கனமழை ஒரு சில பகுதிகள்ல இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் மழை படிப்படியாக தொடங்கும். ஆனா நேற்று மாதிரி இன்று அந்த அளவுக்கு ஒரு மீசோஸ்கேல் ஈவென்ட் சொல்லக்கூடிய ஒரு அதிகன மழை அப்படிங்கிறது திருநெல்வேலியில அந்த அளவுக்கு இருக்காது. தென்காசி மாவட்டத்திலையும் இங்கேயும் வந்து மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை, இந்த மாதிரியா போயிட்டு இருக்கும். பட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஈவெண்ட், மிகப்பெரிய ஈவெண்ட் வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் தான் இப்போதைக்கு கொஞ்சம் வல்னரபிளா இருக்கும் அப்படிங்கறது நம்ம எதிர்பார்ப்பு. இன்று மாலைக்கு பிறகாக இந்த சலனமானது சற்று மேற்கு நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி நகரும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே
குறிப்பா நாகர்கோவில் அந்த பகுதிகளிலையும் மழை தொடங்குவதற்கு வாய்ப்புகள், அந்த பகுதிகளிலையும் கனமழை அல்ல அதிகனமழையும் சில பகுதிகளில் பதிவாகும். ஓகே சார், முழுமையா இந்த புயல் வந்து பார்த்தோம்னா நம்ம தென் தமிழக மாவட்டங்கள், அந்த இந்தியாவோட அந்த கடைக்கோடி மாவட்டங்களை கடந்து போறதுக்கு எத்தனை மணி நேரம் சார் பிடிக்கும்? அதாவது எத்தனை நாள் ஆகும் ஒரு நாள் அந்த மழை முழுமையா நிக்க? இது புயல் கிடையாது, மேலடுக்கு சுழற்சி, ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிற அந்த ஒரு டீசென்டான ஒரு இன்டென்சிட்டியில தான் இது மூவ் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்று இரவுக்கு அப்புறமா நம்ம குமரி கடல் பகுதிகளில இருந்து சற்று மேற்காக நகர ஆரம்பிக்கும். நாளைக்கு இது படிப்படியாக அரபிக்கடல் பகுதிகளை நோக்கி சென்றுவிடும். இந்த மழையானது இன்று இரவு நாளை காலை வரையும் தொடரும். நாளைக்கு இருந்து மழை படிப்படியாக இந்த பகுதிகள் எல்லாம் குறைந்துவிடும். ஒரு சில பகுதிகளில் மழை நாளை மறுநாள் கடலோர மாவட்டங்கள், தூத்துக்குடி கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளுக்கான மழை. இதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், இது குறிப்பா அந்த சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் ஒரு விண்ணப்பம், ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. பத்தினம்திட்டால நேத்தியும் வந்து நல்ல கனமழை பதிவாகி இருந்தது. இப்பவும் கனமழை சில பகுதிகளில் இருக்கிறது. அந்த பெரிய வழிப்பாதைன்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் மிக விழிப்புணர்வா செல்லணும். ஏன்னா அது வாட்டர் ரொம்ப ஸ்ட்ரீப்பா போகிற இடங்கள் எல்லாம் வழுக்கல்கள் இருக்கும், அங்க ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். அடுத்து இடுக்கி மாவட்டம், கேரளா அங்கேயும் இருக்கும். நமக்கு இந்த ஒட்டின இந்த தேனி மாவட்டம் இந்த பகுதிகளிலையும் மேகமலை இந்த பகுதிகள்லாம் கூட கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மழை வந்து அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை தொடர்ந்து இருக்கும். ஓகே சார், இப்ப வந்து தென் தமிழக மாவட்டங்கள்ல பரவலா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு சார். இப்ப மேல மத்திய தமிழக மாவட்டங்களோ இல்ல வட தமிழக மாவட்டங்களுக்கும் மழை வரதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குமா சார் இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல? இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா வட தமிழகம், நான் அன்னைக்கு இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான், ஓரளவுக்கு நம்மளுக்கு பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். நமக்கு லேசான மழை அங்கெங்க இருக்கும், அவ்வளவுதான். சென்னை சுற்று வட்டார பகுதிகள்ல வட தமிழகத்துக்கு இதுதான் இனி வின்டர் சீசன் தான், நம்மளுக்கு குளிர்காலம் தான் நமக்கு தொடங்க அதை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்துல டெல்டா மாவட்டங்கள்ல அடுத்த புதன்கிழமை 19, 20, 21 இந்த காலகட்டங்கள்ல குறிப்பாக காரைக்கால், வேதாரண்யம், நாகை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, சிவகங்கை, காரைக்குடி, அப்புறம் கீழே ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பகுதிகள்ல டெல்டா பகுதிகள், கோடியக்கரை, இந்த வேதாரண்யம் பகுதிகள்ல மட்டும் 20ஆம் தேதி ஒரு கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா அச்சப்பட தேவையில்லை அந்த பகுதிகள். ஓகே சார், இப்ப எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அவர்தான் தலைவரான சார், அந்த குழுக்கு அவர்தான் தலைவர். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோர் கண்காட்சி. இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.